சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் தேர்தலில் போட்டியிட தடையா? வெளியான தகவலால் பரபரப்பு. அதாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் மீது வழக்குகள் அதிகமாக இருக்கிறது. வருகின்ற சட்டசபை தேர்தல் 2026 சட்டசபை தேர்தல் மிக முக்கியமான தேர்தல், 4 முனை போட்டி. இதனால் உதயநிதி ஒரு மிக முக்கியமான முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழகத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் துணைப்படை இராணுவத்தையும் குவிக்கப்பட உள்ளது. பண பரிவர்த்தனை நடைபெறக்கூடாது என்ற மிக முக்கியமான உத்தரவையும் பிறப்பிக்க உள்ளது. இதனால் இந்த தேர்தலை சரியான முறைப்படி நடத்த வேண்டும். இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இதனால் திமுகவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள், தற்பொழுது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உதயநிதிக்கும் திமுகவின் அமைச்சர்களுக்கும் மறைமுகமாக மோதல்கள் இருக்கிறது. உதயநிதியின் நோக்கம் என்ன? ஸ்டாலினுக்கு பிறகு நாம் தான் திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்போம். தனது கட்டுப்பாட்டில் நிர்வாகிகள் இருக்க வேண்டும். வயது மூத்த நிர்வாகிகளை தன்னால் மிரட்டவோ அல்லது அவர்களை அதிகாரப்படைக்கவோ முடியாது. இதனால் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் உதயநிதி அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளார். திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை என்பது உதயநிதியால் தான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இதற்கு காரணம் 4 முனை போட்டி. நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். இளைஞர்கள் அதிக அளவில் சீமான் பக்கமும் விஜயவர்கள் பக்கமும் இருக்கிறார்கள். அதிமுகவில் உட்கட்சி மோதல்கள் இருப்பதால் திமுகவிற்கு எதிராக அதிமுக திறமையாக செயல்படவில்லை என்றே மனதில் வைத்துக்கொள்ளக்கூடாது. எப்போ வேண்டுமானாலும் அதிமுக வலிமை பெறும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர்கள் மீதும் எம்எல்ஏக்கள் மீதும் வழக்கு பதிவுகள் அதிகமாக, யாரெல்லாம் வழக்குகள் அதிகமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டாம் என்பது உதயநிதியின் தகவலை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இதில் யாரெல்லாம் சிக்குவார் என்று பார்க்கும் பொழுது மிக முக்கியமான அமைச்சர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன், KN நேரு, பொன்முடி, குறிப்பாக ஒட்டுமொத்த மூத்த அமைச்சர்களது பெயர் இதில் இடம்பெற்றுள்ளது. இதனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன கூறுகிறார்? திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் போட்டியிட தடையா என்பதை அவர் வெளியிடுவாரா அல்லது உதயநிதி பேச்சை மறுப்பு தெரிவிப்பார்?